ஒரு நிரந்தர ஊனம் அப்படின்னா 45 வயசு வரைக்கும் அவன் உழைச்சா என்ன சம்பாதிப்பானோ அதை நஷ்ட ஈடா கொடு, கோர்ட்டில் கேஸ், ப்ரைவேட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆக்சிடென்ட் கேஸுக்கு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ ஃபைன், ஆர் 3 monthsோ 4 monthsோ, இதுதான் மோட்டார் படி கேஸை பொறுத்த மட்டும். பட் அவர் ப்ரைவேட் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த நபருக்கு வந்து இழப்பீடு கொடு அப்படின்னு சொன்னால் இழப்பீடு யார் கொடுக்கணும்? இவர் ஓட்டிட்டு போனவோ இல்லை விபத்து ஏற்படுத்திய வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிளைம் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வண்டியோட ஓனர் யாரோ அவர் தான் 10 லட்சம் போட்டு 15 லட்சம்னா அவர் தான் கொடுக்கணும். அதற்காக தான் சொல்கிறாங்க லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டி ஓட்டுங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான குறைந்தபட்ச தகுதி என்ன? 18 கம்ப்ளீட்டட், 18 வயசு கம்ப்ளீட்டட் ஏஜ் இருக்கணும். இருந்தால் தான் லைசன்ஸு எடுக்க முடியும். ஹெவி எடுக்கிறதுக்கு 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டணும்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டலாமா? ஏன் ஓட்டிட்டு தான் வராங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ல என்ன வயசு? 18 வயசா? 17 வயசு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போகிறான். நீ பூரா வாங்க வண்டியில் அப்பாச்சி R15 வர எல்லாருமே 50cc வண்டி அவங்க ஓட்டலாம். 50cc வண்டி போயிருக்கா? இருக்கா? டிவிஎஸ் எங்கேயா 50 இருக்கு. டிவிஎஸ் வண்டி வடிவேலும் இவரும் ஃபைட் பண்ணாங்கன்னா ஒரு படத்தில் உன் வண்டி எவ்வளோ கொடுக்கு? 45, 50, 2 பேர் பண்ணு. அந்த வண்டியை பார்த்துருக்கீங்களா? ப்ளூ கலர் வண்டி ஒன்று ஓடுதா? அதுதான் 50cc. ஆனால் இன்னைக்கு இவங்க ஓட்டுற வண்டி என்ன எவ்வளோ சிசி? வண்டி இருக்காமா உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட இருக்கா? இல்லாமல் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கா? அக்சஸ் 125, டிவிஎஸும் 110, 125cc வண்டி தான் இருக்குது. 50cc வண்டி இல்லை. அப்போ வயது குறைவான நபர் வண்டி ஓட்டினா என்ன ஃபைனு?